ஓம் சாந்தி. 25/2/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவில் இருப்பதற்கான முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவு பலத்தின் மூலம்தான் நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவர் ஆகுவீர்கள். கேள்வி: எந்த எண்ணம் வந்தது என்றால் முயற்சியில் விழுந்து விடுவார்கள்? இறைவனுடைய உதவியாளர்களாக இருக்கும் குழந்தைகள் எந்த சேவை செய்து கொண்டே இருப்பார்கள்? பதில்: நிறைய குழந்தைகள் இப்போது நேரம் இருக்கிறது, பின்னால் முயற்சி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு ஏதாவது நியமம் இருக்கிறதா என்ன? நாளை நாளை என்று சொல்லிக்கொண்டே இறந்து போகலாம், யாருக்கு தெரியும்? ஆகையால் இன்னும் அதிக வருடங்கள் இருக்கிறது, பின்னால் வேகமாக செயல்பட்டு ஈடு செய்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். சொல்லப்போனால் இந்த எண்ணம் இன்னும் அதிகமாக விளைவித்துவிடும். முடிந்த அளவிற்கு நினைவில் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீமத் படி தனக்கு நன்மை செய்து கொண்டே இருங்கள். இறைவனுடைய ஆன்மீக உதவியாளர்களாக இருக்கும் குழந்தைகள் ஆத்மாக்களை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த முரளியில பாபா மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படி நிறைய யுக்திகள் சொல்லியிருக்கிறார். தேவி தேவதா தர்மம் இருந்தது, இப்போ மறைஞ்சு போயிருக்கு. தேவதா தர்மம் இப்போ இல்லை, ஆனால் தேவதைகளுடைய படங்கள், சிலைகள் இருக்கிறது தானே அப்படின்னு புரிய வைக்கலாம். இப்போ அந்த தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கிறதுக்கு தந்தை வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அதே நேரத்தில் பகவான் வந்து விட்டார் என்று டைரக்டாக சொல்லாதீங்க, யுக்தியோடு புரிய வைங்கன்னு சொல்கிறார். அதாவது லௌகீக தந்தை இங்கே இருக்கிறார், இருந்தாலும் துக்கம் வரும்போது யாரை நினைக்கிறீங்க? அந்த பாரலௌகீக தந்தையை தானே நினைக்கிறீங்க என்று புரிய வைங்க அப்படின்றார். இந்த நாடகத்தில் சிலருடைய பார்ட் மிக குறைவாக இருக்கும். 2 அல்லது 4 பிறவிகள் தான் எடுப்பாங்க. அப்போ அவங்க அதிக நேரம் சாந்தி தாமத்தில் தான் இருப்பாங்க. ஆகையால் இந்த நாடகத்தினுடைய விளையாட்டிலிருந்து விலகி விடலான்னு யாராவது நினைத்தாலும் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அனைவரும் வந்தே ஆகணும், ஏன்னா ஆத்மா பார்ட்டுதாரியாக இருக்கிறது. ஆகையால் நாடக மேடைக்கு வரணும், நடித்தே ஆகணும். அதே நேரத்தில் யாருடைய பார்ட்டிலும் மாற்றம் ஏற்பட முடியாது என்பதையும் புரிய வைங்க. அடுத்தது பாபா, என்னை நினைவு செய்யுங்கள், நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும், இதுதான் என்னுடைய டைரக்ஷன், மற்றபடி செய்கிறது செய்யாமல் இருப்பது உங்கள் கையில் என்று சொல்கிறார். பிரியமான பொருளை எல்லாருமே நினைவு செய்வாங்க தானே. அப்போ பாபா எவ்வளோ பிரியமானவர், எவ்வளோ நினைவு செய்யணும். ராஜ்ய பதவி அடையணும்னா கொஞ்சமாவது உழைப்பு இருக்கும் தானே. ஆகையால் யோக பலத்தின் மூலம் பாவ கர்மங்களை வென்றவர்கள் ஆக வேண்டும் என்று புரிய வைக்கிறார். அடுத்தது வரதானத்தில் பாபா புரிய வைக்கிறார், பாபாவுடைய காரியத்தை நிறைவேற்றணுன்ற பொறுப்பு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு பாபாவுடைய உதவியும் கிடைக்கும். ஆகையால் சுமைகளை நீங்கள் பாபாவுக்கு ஒப்படைச்சிடுங்க. அப்போது வெற்றியும் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றமும் சகஜமாக ஏற்படும் அப்படின்னு புரிய வைக்கிறார். மேலும் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா சகஜ யோகியாக இருப்பீங்க, அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்துட்டே இருப்பீங்கன்னு சொல்கிறார். முரளியின் பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நிராகார தந்தை சாகார சரீரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, பாகத்தை நடிக்க முடியாது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யோக பலத்தின் மூலம்தான் குழந்தைகள் சத்தோ பிரதானமாக மாற வேண்டும், பிறகு சத்தோ பிரதான உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். இது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார்.
பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகிறார். பாரதம் எப்போது தங்க யுகமாக இருந்ததோ அப்போது தூய்மை, சுகம், சாந்தி எல்லாம் இருந்தது. அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது மறைந்து போயிருக்கிறது. தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை, ஆனால் தேவதைகளின் சித்திரங்கள் நிச்சயம் இருக்கிறது. இதை பாரதவாசிகள் அறிவார்கள். வழிமறந்து போயிருப்பவர்களுக்கு தந்தையே வந்து முழுமையான வழியை சொல்கிறார். வழி சொல்பவர் வரும்போது அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகின்றது. எனவே அவரை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று சொல்கிறார்கள். தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுவதற்கு இறைவன் வரவேண்டியதாக இருக்கிறது. இப்போது தந்தை மிக எளிய யுக்தியை சொல்கிறார். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பகவான் தான். அவர் பக்தர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். பிறருக்கு புரிய வைப்பதற்காக இந்த அனைத்து விஷயங்களும் புத்தியில் பதிய வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி கொடுக்க வேண்டும். பகவான் வந்துவிட்டார் என்று டைரக்டாக சொல்லக்கூடாது. மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். அவர் தந்தையாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஒருவர் லௌகீக தந்தை, இன்னொருவர் பாரலௌகீக தந்தை. துக்கம் வரும்போது பாரலோகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வதே இல்லை. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் சுகமே சுகம் இருந்தது. தூய்மை, அமைதி, செல்வம் அனைத்தும் இருந்தது. தந்தையின் ஆஸ்தி கிடைத்துவிட்டது. பிறகு எதற்காக அழைப்பார்கள்? நாம் சுகமாக இருக்கிறோம் என்பதை ஆத்மா அறிகிறது. தந்தை துக்கத்திற்காக உலகத்தை படைக்கவில்லை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கும்படி நடக்கும் விளையாட்டு. யாருக்கு பாகம் கடைசியில் இருக்கிறதோ, அதாவது 2 அல்லது 4 பிறவிகள் எடுக்கிறார்களோ, அவர்கள் அதிக நேரம் நிச்சயம் அமைதியில் இருப்பார்கள். மற்றபடி நாடகத்தின் விளையாட்டில் இருந்து விலகிவிடலாம் என்று நினைத்தால் அது நடக்க முடியாது. விளையாட்டிற்கு அனைவரும் வந்தாக வேண்டும். ஏனென்றால் ஆத்மா பாகத்தை நடிக்கக்கூடியது. சில ஆத்மாக்களுக்கு உயர்ந்த பாகம் கிடைத்திருக்கிறது, சிலருக்கு குறைந்த பாகம் கிடைத்திருக்கிறது. யாருடைய பாகத்திலும் மாற்றம் ஏற்பட முடியாது. தந்தையை நினைவு செய்வதினால்தான் பாவ கர்மங்கள் அழிகிறது. இதுதான் தந்தையின் டைரக்ஷன். மற்றபடி செய்வது செய்யாமல் இருப்பது உங்கள் விருப்பம். பிரியமான பொருளை நினைவு செய்வார்கள் தானே? ராஜ்ய பதவி ஒன்றும் எளிதாக கிடைக்காது. கொஞ்சமாவது உழைப்பு இருக்கும் தானே? நினைவில்தான் உழைப்பு இருக்கிறது. யோக பலத்தின் மூலம்தான் பாவ கர்மங்களை வென்றவராக மாற வேண்டும். தந்தை தெய்வீக மரங்களின் கன்றுகளை நடுகிறார். அவர்கள் காடுகளுக்கான மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போது கடைசி நேரம் வருகிறதோ அப்போது உள்நாட்டு கலவரங்கள் எல்லாம் நடக்கும். தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ள ஆரம்பிப்பார்கள். அழிவு நடந்தே ஆக வேண்டும். 2வது உலக போர் நடந்தபோது 2 குண்டுகளை போட்டார்கள். இப்போது அப்படிப்பட்ட எண்ணற்ற குண்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒருவேளை இந்த சண்டையை நாம் நிறுத்தவில்லை என்றால் முழு உலகத்திற்கும் நெருப்பு பற்றி கொள்ளும் என்று பெரிய பெரிய மனிதர்களும் சொல்கிறார்கள். நெருப்பு பற்றியே ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நாடகத்திற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நினைவு யாத்திரையை மறக்கக்கூடாது. இது பரீட்சை என்று சொல்லப்படுகிறது. நினைவு யாத்திரையில் இருக்க முடிவதில்லை, களைத்து விடுகிறார்கள். இரவு பயணியே களைப்படையாதே என்ற பாடலும் இருக்கிறது. இதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அனைவருக்கும் நாம் ஸ்ரீமத் படி நன்மை செய்கிறோம். யார் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆகிறார்களோ
அவர்களுக்கு ஆஸ்தியும் கிடைக்கும். நினைவு யாத்திரை இல்லாமல் நன்மை நடக்க முடியாது. உங்களுடைய யுத்தம் ராவணனோடு எப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும். வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சதோப்பிரதானமாக மாறுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது பாவங்கள் அழிந்துவிடும் என்பது பகவான் வாக்கு. தூய்மை யாகங்கள் அப்போதுதானே கூடவே அழைத்து செல்ல முடியும். முக்கியமான பாயிண்ட்ஸ் புத்தியில் தாரணையாக வேண்டும். அப்போதுதான் நினைவு யாத்திரையில் இருக்க முடியும். இன்னும் நேரம் இருக்கிறது, பின்னால் முயற்சி செய்யலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு நியமம் இருக்கிறதா என்ன? நாளையே இறந்து விடலாம், நாளை நாளை என்று சொல்லிக்கொண்டே இறந்து விடுவார்கள். முயற்சியே செய்வதில்லை. அதிக வருடங்கள் இன்னும் இருக்கிறது, கடைசியில் வேகமாக செயல்பட்டு ஈடு செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த எண்ணம் இன்னும் அதிகமாக விழ வைக்கும். முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கிறேன், மேலும் தந்தையின் சேவை எவ்வளவு செய்கிறேன் என்று தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். இறைவனின் ஆன்மீக உதவியாளர்கள் நீங்கள்தானே. நீங்கள் ஆத்மாக்களை காப்பாற்றுகிறீர்கள். உலகத்தில் நல்ல மற்றும் கெட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய பாகமும் இருக்கிறது. தூய்மையாக மாறினால் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கும் நாடகம். ஆகையால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. தடைகளால் நினைவு யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. நினைவு யாத்திரை ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். இரண்டாவது பாயிண்ட், பாரலோகீக தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து தூய்மையாக்குவதற்கான யுக்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தெய்வீக மரக்கன்றுகளை நட வேண்டும். வரதானம், அனைத்து பொறுப்புகளின் சுமையை தந்தையிடம் கொடுத்துவிட்டு சதா தன்னுடைய முன்னேற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தந்தையின் காரியத்தை நிறைவேற்றும் பொறுப்பின் உறுதி எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையும் அவ்வளவே ஒத்துழைப்பும் கொடுக்கிறார். உங்களிடம் இருக்கும் வீணான சுமைகளை தந்தையிடம் விட்டுவிடுங்கள். இதை மட்டும் செய்யுங்கள். தந்தையினுடையவராகி தந்தையிடம் பொறுப்புகளின் சுமையை கொடுப்பதினால் வெற்றியும் அதிகமாக கிடைக்கும், மேலும் முன்னேற்றமும் சகஜமாக ஏற்படும். ஏன் மற்றும் என்ன என்ற கேள்விகளிலிருந்து விடுபட்டு இருங்கள். விசேஷமாக முற்றுப்புள்ளி வைக்கும் மனநிலை இருந்தது என்றால் சகஜ யோகியாகி அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன், உள்ளம் மற்றும் புத்தியில் நேர்மை இருந்தது என்றால் தந்தை மற்றும் குடும்பத்தின் விசுவாசத்திற்கு பாத்திரம் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே.
குழந்தைகள் ஆகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இது, சிவனது குழந்தைகள் ஆகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாக செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாக செய்கின்றேனே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. கலிவுறும் வாழ்வினை முடித்து விட்டே, நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே.